இந்த ரதி தீபனால கண்டிப்பா விஜய மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் எவ்வளவோ நல்லது பண்ணாலும் இந்த விஜயா மீனாவுக்கு கெட்டது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது போலதான் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்ததுல 2 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதாவது 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 2,50,000 ரூபாய் கொடுத்த மாதிரி அவங்க கணக்கு கட்டிட்டாங்க. ஆனா நம்ம மீனா இந்த விஷயத்த ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணி சிந்தாமணி கிட்ட இருந்துட்டு மிச்ச பணத்தை வாங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு ஸ்ருதி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீனே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இப்போ சிந்தாமணி மாஸ்டர் உங்களால உருப்படியா எதுவுமே பண்ண முடியாது, நீங்க எதுக்கு வீட்டுல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்க வீட்டுல சொன்னேன், உங்களாலதான் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. அப்பதான் சிந்தாமணி சொல்றாங்க, ஆமா உங்க மருமக சாதாரணவ கிடையாது, நான் பக்காவா பிளான் பண்ணி காய் நகர்த்தினேன், ஆனா அவ எனக்கே ஆப்போசிட் போயிட்டா, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. என்னமோ பெருசா சவால்லாம் விட்டீங்க, நான் அந்த பூ கட்டுறவ இதோட டெக்கரேஷன் வேலையை முடிச்சிருவா, இனிமே டெக்கரேஷன் பண்ண வரமாட்டா, வீட்டுக்குள்ளேயே நான் கிடப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டீங்க, ஏன் உங்களாலையும் அடக்க முடியல அப்படின்ற மாதிரி விஜயா சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க. வெளியில என்கிட்டதான் இந்த வீரவசனம் எல்லாம் பேசுறீங்க, அவளை ஒன்றும் பண்ண முடியல, பாத்தீங்கல்ல எப்படி சாமர்த்தியமா உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டா அப்படின்னு. நான் எங்க சொன்னேன், உங்ககிட்டயே தெரிஞ்சு உங்களை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சிந்தாமணி மூலமா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு என்ன இவ்வளவு கண்டுபிடிக்க தெரிஞ்சவளுக்கு அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்காதா, அதனாலதான் உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நீங்களும் வெத்து வேஸ்ட் தானா, உங்களை விட தொழிலையும் சரி திறமையில சரி இப்ப வந்துட்டு இருக்கிற இவளையே உங்களால சரி கட்ட முடியலையே, நீங்களா என்ன தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சிந்தாமணிக்கு கோவம் வருது. என்ன மருமகளை சொன்னோம்னா மாமியாருக்கு கோவம் வரும், ஆனா இவ என்னடானா அவளே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி மாமியார் மேல, அதாவது விஜயா மேல சிந்தாமணிக்கு கோபம் வருது. ஸோ இந்த டைம் தான் ஒரு பெரிய ஆப்பு நடக்குது. என்ன அப்படின்னா ரதியும் தீபனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தீபனுக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் காலேஜ் முடிச்சுட்டேன், வேலை கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நம்ம லவ் மேட்ச் வேற வீட்டுல தெரிஞ்சிருச்சு, இனிமே என்னைய டான்ஸ் கிளாஸ்க்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உன்னைய பார்க்காம என்னால இருக்கவே முடியாது தீபன், நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, கண்டிப்பா நம்ம செட்டில் ஆயிடலாம், நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வழக்கம் போல நீ பரதநாட்டியம் கிளாஸ்க்கு வா, அரங்கேற்றம் பண்ண போறாங்க அப்படின்னு மேடம், அதாவது நம்ம மாஸ்டர் ஏதாவது பேச வச்சுட்டு நீ வா, அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜயா அங்க டான்ஸ் ஆனவங்க எல்லாரையுமே அரங்கேற்றம் பண்றாங்க. பரதம் கத்துக்கிட்டவங்களுக்கு அரங்கேற்றம் பண்றதுக்கு இந்த மாதிரி வெளியூர் பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரதி தீபனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ரதியும் தீபனும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ரதியோட வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவங்க சொல்றாங்க, என் பொண்ணை காணோம் அப்படின்னு. உடனே விஜயா அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்ககிட்ட பரதம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்றதுக்கு நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, அப்படி சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாங்க. இப்ப நீங்க அவங்க 2 பேரும் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலைன்னா உங்களை தொலைச்சிருவேன், அவங்க கிடைக்கிற வரைக்கும், அந்த ரதின்ற பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் வெளியில விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ மீனாவும் முத்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணி இந்த விஜயாவை வெளியில எடுப்பாங்க. எத்தனை சொன்னாலும் இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் சூடு சுரண சுயமரியாதை எதுவுமே கிடையாது. இப்பயும் இவங்களை வெளியில எடுக்கிறதுக்கு அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரதியும் தீபனும் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்குதான் முத்து சொல்றாங்க, அண்ணாமலை கிட்ட நான் தான் ஏற்கனவே மீனா பார்த்துட்டு சொல்லியிருக்கிறேன், அவங்களோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அப்பயே நீங்க ஆரம்பத்திலேயே அவங்கள வரவிடாம பண்ணி இருந்தா, டான்ஸ் கிளாஸ்ல இருந்து பரதம் கிளாஸ்ல இருந்து எடுத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. அண்ணாமலை அப்பாவும், நம்ம நல்லதுக்கு சொன்னா அவளுக்கு எங்கடா தெரிய போகுது, மீனாவை கோவப்பட்டா மீனா மேல, இப்ப அவ அனுபவிச்சுட்டு இருக்கிறா, அனுபவிக்கிட்டு விட்டுருங்கடா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கட்டும்ப்பா, அப்படியே எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, எனக்கும் ஆரம்பத்துல டவுட் இருந்துச்சு, நான் அத்தை கிட்ட சொன்னேன், ஆனா அத்தை நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்ட்டாங்க, இப்ப அதனாலதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரதியும் தீபனும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அத்தையை ஈஸியா வெளியே எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இப்ப விஜயாவுக்கு எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம், ஒன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அத்தை சொல்லுவாங்க, நீயே ரதியும் தீபனையும் நீதான் எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்ப அப்படின்னு மீனாவத்தை குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி தொடர்ந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு.